என்டாஸ்மெண்ட். அதாவது இந்த என்டாஸ்மெண்ட் இந்த மேலினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மீனிங் அண்ட் ஸ்பெசிஃபிக். பாருங்க, என்டாஸ்மெண்ட் இன் பிளாங்க் ஆர் ஜென்ரல் என்டாஸ்மெண்ட். அதாவது இந்த மேலெழுதல் பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்காகவோ அல்லது ஜென்ரலாகவோ எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க, when the endorser put his mere signature on the back of the instrument. அந்த என்டாஸ்மெண்ட்ல அந்த ஹோல்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வித்தவுட் மென்ஷனிங் த நேம் ஆஃப் தி பர்சன், யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாம டு whom the endorsement is made, it is called blank endorsement or general endorsement. அதாவது இந்த என்டாஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு எழுதி கொடுக்குறோம் அப்படின்னா அவருடைய நேம் எழுதி கொடுப்பவருக்கு அவருடைய நேம் எழுதாம, யார் பெறுகிறாரோ அவருடைய பேர் எழுதி கொடுக்காம எழுதி கொடுக்கு வெறும் சைன் மட்டும் பண்ணி கொடுக்குறது பேர் தான் என்ன அப்படின்னா blank endorsement அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பாருங்க, எக்ஸாம்பிள், a check is drawn in favor of Pallavan and Pallavan who is entitled to get the amount of the check desires to transfer it to Pari. If Pallavan just put his signature without mentioning the name of the Pari to whom he wants to endorse, it is called blank endorsement. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல்லவன் வந்து செக் எழுதுறாரு, யார் கொடுக்கறதுக்காக? பாரி கொடுக்கறதுக்காக. ஆனா பாரியினுடைய நேம் எழுதாம வெறும் கையெழுத்து மட்டும் பல்லவன் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல பாரி என்ன பண்ணலாம்? அவருடைய பேரை ஃபில் பண்ணி பணத்தை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாரி என்ன பண்ணலாம், வேற ஏதாவது பேருக்கு எழுதி கூட அந்த செக்கை வந்து அவரு என்டாஸ் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வெறும் சைன் மட்டும் பண்ணி ஒரு செக் எழுதி கொடுக்குறது பேர், அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா பிளாங்க் என்டாஸ்மெண்ட். வெறும் சைன் மட்டும் பண்ணி கொடுத்தா பிளாங்க் என்டாஸ்மெண்ட். அடுத்து பாருங்க, என்டாஸ்மெண்ட் இன் ஃபுல் ஆர் ஸ்பெஷல் என்டாஸ்மெண்ட். அடுத்தது ஸ்பெஷல் என்டாஸ்மெண்ட் அப்படின்னு, அதாவது சிறப்பு மேலெழுதல் அப்படின்னு பாருங்க, where the endorser in addition to his signature specifies the person to whom or to whose order the instrument is payable. The endorsement is called endorsement in full. In the above example, if Pallavan write as full as put his signature, it becomes a full endorsement. அதாவது என்டாஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலெழுது மாதிரியா, அதாவது ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது ஆணை பெறுபவருக்கோ செலுத்தும்படி அந்த கட்டளையை வந்து நமது கையொப்பத்தையும் எழுதி யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் என்டாஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, எனி ஹோல்டர் can convert a blank endorsement into special endorsement by writing above signature of the endorser a direction to pay himself or to some other person. எங்க blank endorsement-ல வெறும் சைன் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். ஸோ யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், அந்த என்டாஸ்மெண்ட் வந்து என்டாஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனால் ஸ்பெஷல் என்டாஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் when he makes it payable to some other person and delivers it to that person, he does not endorse it himself and therefore he assumes no liability thereon as an endorser. When the check is drawn payable to the bearer, even a subsequent endorsement is full cannot make it payable on order. பாருங்க, pay to யாருக்கு? பாரிக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ இங்க என்ன பார்த்தோம், வெறும் சைன் மட்டும் பண்ணி கொடுத்தாரு பல்லவன். அப்போ ஸ்பெஷல்ல இவருக்கு மட்டும் கொடுங்க, pay to பாரி ஒன்லி, பல்லவன் சைன் பண்ணிருக்காருங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதான் வந்து ஸ்பெஷல் என்டாஸ்மெண்ட் சொல்றோம். நெக்ஸ்ட் கண்டிஷனல் ஆர் குவாலிஃபைடு என்டாஸ்மெண்ட், அதாவது நிபந்தனைக்கு உட்பட்டு மேலெழுதுதல். சரிங்களா? பாருங்க, where the endorser of a negotiable instrument makes his liability dependent upon the happening of an event which may or may not happen, it is called conditional endorsement. அதாவது இது நிபந்தனைக்கு உட்பட்ட மேலெழுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேலெழுதுபவர் அந்த என்டாசர் பாத்தீங்கன்னா பணம் பெற வேண்டி அந்த மேலெழுதுபவருடைய உரிமையை வந்து ஒரு நிபந்தனைக்கு உட்படுத்தி அந்த செக்கை வந்து எழுதுறதா வந்து கண்டிஷனல் என்டாஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பாருங்க, அதாவது மேலெழுதுபவர் அந்த மேலெழுத பெறுநர், அந்த பணம் பெறுகிறாங்க பாத்தீங்களா, அவனுடைய உரிமையை ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி நடந்தால் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து கண்டிஷனல் என்டாஸ்மெண்ட் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க, சிமிலர்லி ஸோ இவருக்கு கொடுங்க, அந்த அந்த நிகழ்ச்சி அந்த அது நடந்தால் அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து கண்டிஷனல் என்டாஸ்மெண்ட் சொல்றோம். பாருங்க, சிமிலர்லி the right of the endorsee
to receive the amount is made dependent upon the happening of an event which may or may not happen. Then also the endorsement is called conditional or qualified endorsement. ஸோ கண்டிஷன் படி எழுதக்கூடியதான் வந்து அந்த கண்டிஷனல் என்டார்ஸ்மெண்ட் சொல்லணும். பாருங்க கீழே பாருங்க. Here Pari the endorsee is entitled to receive payment only on the fulfillment of the specified condition, namely his return from Delhi within 3 months. ஸோ பாரி டெல்லியிலிருந்து 3 மாதத்திற்குள் திரும்பிவிட்டால் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து கண்டிஷனல் ஆர் குவாலிஃபைட் என்டார்ஸ்மெண்ட் சொல்றோம். பாருங்க கண்டிஷனல் என்டார்ஸ்மெண்ட் does not affect negotiability. Such endorsements are not usually made. பாருங்க pay Pari he returns from Delhi within 3 months. பாரிக்கு கொடுங்க, எத்தனை நாள், ஒரு 3 மாசத்துக்குள்ளார டெல்லியிலிருந்து வந்துட்டால் அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் வந்து சைன் பண்ணி கொடுக்குறதா என்ன சொன்னா கண்டிஷனல் ஆர் குவாலிஃபைட் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க ரெஸ்ட்ரிக்டிவ் என்டார்ஸ்மெண்ட். ஸோ ரெஸ்ட்ரிக்டிவ் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் அந்த வரையறு மேலெழுதல் ரெஸ்ட்ரிக்டா பாருங்க. When an endorsement restricts or prohibits further negotiability of the instrument, it is called restrictive endorsement. அதாவது இந்த ஆவணத்தை மேலெழுதக்கூடிய ஆவணத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆவணம் வந்து மாற்றம் செய்யாமல் செய்யப்படக்கூடிய மேலெழுத்து வந்து வரையறு மேலெழுத்து. சரிங்களா? கண்டிஷனலா பாருங்க. The omission of the word or order does not render the endorsement is restrictive. ரெஸ்ட்ரிக்டிவ் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா ஸோ அதாவது மாறனுக்கு மட்டும் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பே சுந்தர் ஒன்லி பல்லவன், அதாவது சுந்தருக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுவது தான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க ரெஸ்ட்ரிக்டிவ் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் ஆனா மற்றது ஆனா பாருங்க அவரை தவிர வேற the omission of the words or order does not render the endorsement restrictive. மற்றவங்களுக்கு கொடுக்க வேணாம், அவருக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து பே சுந்தர் ஃபார் மை யூஸ், சுந்தருக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் என்டார்ஸ்மெண்ட் சொல்றது. தென் sans resource endorsement. sans resource endorsement அப்படின்னா அதாவது அந்த பொறுப்பு தவிர மேலெழுது தான் வந்து sans resource endorsement சொல்லுவாங்க. பாருங்க ordinarily the endorser becomes liable to subsequent parties in the event of dishonor of the instrument. ஸோ இந்த மாற்றுமுறை ஆவண சட்டத்தின்படி இந்த மேலெழுதுபவர் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆவணத்தின் மீது எழுதக்கூடிய அந்த வெளிப்படையான வார்த்தைகளால் தனது பொறுப்பினை வந்து தவிர்த்தலுக்கு தான் வந்து பொறுப்பு தவிர் அதாவது அதுதான் என்ன சொல்றாங்கன்னா sans resource endorsement அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த மேலெழுதுறோம் பார்த்தீங்களா, அவர் வந்து அந்த ஆவணத்தின் மீது எழுதப்படும் அந்த வெளிப்படையான வார்த்தை தனது பொறுப்பினை தவிர்த்து தனக்கு வந்து பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கக்கூடியதான் வந்து sans resource endorsement அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? Then but if he makes it clear that the subsequent holders should not look to him for the payment in case it is dishonored, the endorsement is called sans resource endorsement. அதாவது அப்படி பொறுப்பு தவிர்ப்பது அப்படின்னு என்ன சொன்னாங்க, சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாற்று சீட்டு வந்து டிஸ்கானர் ஆகுது. ஸோ அந்த மேல் எழுதி கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த பர்சன் ஆவணத்தில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல பிற நபருக்கு வந்து பொறுப்பாவாங்க. ஆனால் அந்த ஆவணம் வந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா பிற நபர் அதனால வந்து மற்ற அதர் பார்ட்டிஸ் அவர் தன்னை வந்து நாடி வந்து பணத்தை வந்து செலுத்துமாறு அதுக்குன்னா அமௌண்ட் நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குண்டான பொறுப்புல இருந்து தவிர்க்கப்படுகிறார். அதுதான் சொல்லுவாங்க கொடுக்க மறுத்தால் என்னை கொடு என்று கேட்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து sans resource endorsement சொல்றாங்க. பாருங்க pay to Varsha on order sans resource. சரிங்களா? ஸோ பல்லவன் வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. The next facultative endorsement. facultative endorsement அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது உரிமையை தவிர்த்து மேல் எழுதுவது, அதுதான் facultative endorsement. ஸோ அவருடைய கடமை அவருடைய உரிமையை வந்து தவிர்த்து மேல் எழுதுதல் தான் வந்து. ஸோ இது என்ன சொன்னா அவருடைய பொறுப்பு இல்லை அவருக்கு, அதாவது அந்த சப்போஸ் அந்த டிஸ்கானர் ஆச்சு அப்படின்னா அவருதான் பொறுப்பு, அதை தான் சொல்ல வராங்க. சரிங்களா? இங்க facultative endorsement அப்படின்னு என்ன சொல்ல வராங்கன்னா to make an order liable on the instrument, notice of dishonor must be given to him. But if the endorser
Waves is right by a writing notice of dishonor waived. At the time of endorsing, it is called facultative endorsement. ஸோ இந்த இடத்துல the maker of endorser